மகாதீப திருவிழாவை முன்னிட்டு இன்று மாலை திருவண்ணாமலை உச்சியில் மகாதீபம் ஏற்றப்படுகிறது. இதற்காக அங்கு லட்சக்கணக்கான மக்கள் குவிந்துள்ளனர். இது தொடர்பாக கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ரியாஸிடம் கேட்கலாம். ரியாஸ், இன்று மாலை மகாதீபம் ஏற்றப்படுவதற்காக செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து சொல்லுங்க. அதாவது அடிமுடி காண முடியாத குடிக்கொண்டு இருக்கிற இந்த அண்ணாமலையார் திருக்கோவில் இன்று கார்த்திகை தீப திருவிழா கோலாகலமாக துவங்குகிறது. அதாவது இன்று மாலை தீப திருவிழா நடைபெறுகிறது. கடந்த 16ஆம் தேதி துவங்கிய இந்த விழா தொடர்ந்து இன்று முக்கிய நாளாக தீப திருவிழா இன்று மாலை 6 மணிக்கு நடைபெறுகிறது. இன்று காலை இன்று அதிகாலை கோவில் வளாகத்தில் சிறப்பு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இன்று மாலை 6 மணிக்கு, அதாவது 6668 உயரம் உள்ள இந்த மலை உச்சியில கொப்பரை மிகப்பெரிய அளவுல கொப்பரையில தீபம் ஏற்றப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து இந்த பகுதி, அதாவது தமிழகம் மற்றும் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த மக்கள் தொடர்ந்து இந்த பகுதியை சுற்றி வந்துட்டு இருக்காங்க. இன்று மாலை 6 மணிக்கு, சரியாக 6 மணிக்கு கோவிலில் தீபம் ஏற்றவுடன் உடனே உச்சியில், அந்த மலையின் உச்சியில் தீபம் ஏற்றப்படுகிறது. இதற்காக பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் குவிஞ்சி இருக்காங்க. இதற்கான ஏற்பாடுகளை அதாவது பொதுமக்களை பொறுத்தவரையும் காவல்துறை ஏற்பாடு சுமார் 8000 போலீசார் குவிக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டுமல்லாம தமிழகம் முழுவதும் இருந்து 1300 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு பொதுமக்களுக்காக இங்கு அமைக்கப்பட்டிருக்கு. அது மட்டுமல்லாம 9 தற்காலிக பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. மேலும் பொதுமக்கள் தங்கள் மருத்துவ முகாம்கள் உள்ளிட்ட பல்வேறு வசதிகளுக்காக 56 மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கு. மேலும் 58 இடங்கள்ல கண்காணிப்பு கேமராக்கள் அமைக்கப்பட்டு தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்று சரியாக மாலை 6 மணி அளவில் இந்த தீபம் ஏற்றப்படுகிறது. இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் கோவில் நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக செய்யப்பட்டிருக்கு. 8000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த விழாவை காண்பதற்காக பல்வேறு நாடுகள், பல்வேறு மாநிலங்களில் இருந்து ஏராளமாக வந்திருக்காங்க. மேலும் இந்த விழாவை பார்ப்பதற்காக துபாயில் இருந்து தமிழர்கள் இங்க வந்திருக்காங்க. அவங்ககிட்ட பேசலாம். அம்மா வணக்கம். இந்த கார்த்திகை தீப விழாவை காண்பதற்காக துபாயிலிருந்து வந்திருக்கீங்க. எத்தனாவது முறையா இங்க வரீங்க நீங்க? அதை பத்தி சொல்லுங்க. நாங்க கடந்த 7 இயர்ஸா வந்துட்டு இருக்கோம். எங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்கு. நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும், ஃபிளைட் டிலே ஆனாலும், இந்த தடவை மழையில ரொம்ப கஷ்டப்பட்டோம். இருந்தாலும் இந்த திருவண்ணாமலை தீபத்தை நாங்க மிஸ் பண்றது இல்ல. எங்க 2 குழந்தைங்களுக்காக வேண்டிக்கிட்டு நாங்க தொட்டில கட்டி போடுறது வழக்கம். அதனால எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் தீபத்தை மிஸ் பண்ண மாட்டோம். இந்த 10 நாள் திருவிழாவும் நாங்க ஸ்டே பண்ணி பார்த்துட்டு தான் போவோம். இந்த 10 நாள் திருவிழாவில் அம்மன், அண்ணாமலையார் வர அலங்காரம் எல்லாம் பார்க்கறதுக்கு கண் கோடி வேணும். அதெல்லாம் நாங்க எந்த காரணத்துக்காகவும் மிஸ் பண்றது இல்ல. எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் நாங்க தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருப்போம். தொடர்ந்து இந்த கடந்த வாரங்கள்லாம் கடுமையா இந்த பகுதியில் மழை பெஞ்சிருந்தது. இந்த தீப திருநாள்ல சுத்தமா இப்ப பாத்தீங்கன்னா மழையே இல்ல, பொதுமக்களுடைய கூட்டமும் அதிகமா இருக்கு. அதை பத்தி சொல்லுங்க. தேர் அன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப மழை பெஞ்சு மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இருந்தாலும் எப்பயும் வர கூட்டம் கொஞ்சம் கூட குறையல. இதுல இருந்து நம்ம மக்கள் அண்ணாமலையார் மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்காங்க, அன்பு வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும். என்ன கொஞ்சம் மெட்ராஸ்ல இருந்து வர பஸ், கொஞ்சம் பிளைட்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் டிலே ஆச்சு. எங்க ஃப்ரெண்ட்ஸ்னாலையும் டைமுக்கு சேர முடியல. இருந்தாலும் எப்படியோ கார் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி எல்லாரும் இன்னைக்கு காலையில சேர்ந்துட்டாங்க. இதுதான் இந்த தீபத்தோட ஸ்பெஷாலிட்டி. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சேர்ந்துடுறாங்க மக்கள். அம்மா வணக்கம். அதான் நீங்க சொல்லுங்க, இப்போ எவ்வளவு மக்கள் கூட்டத்துல இந்த தீப தரிசனம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? முதல்ல நினைத்தாலே முக்தி தரும் இந்த திருவண்ணாமலையிலேயே பிறந்து இங்கேயே வளர்ந்து இந்த தலத்துல, அந்த தலத்தோட தீப திருவிழாவை பத்தி பேசுறதுக்கு நான் முதல்ல பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன். 10 நாள் திருவிழா, தீப திருவிழா. முதல் நாள் கொடியேற்றத்துல இருந்து இன்னைக்கு தீபம் வரைக்கும் இந்த மக்களோட ஆர்வமும் ஈடுபாடும் குறையவே இல்லை. என்ன மழை, என்ன வெயில், எதுவும் பொருட்படுத்த மாட்டாங்க. மக்களுக்கு தேவை அண்ணாமலையாரோட தரிசனம், தீபத்தை பார்க்கணும், மலை கிரிவலம் வரணும், அர்த்தநாரீஸ்வரரை பார்க்கணும். அதுதான் அவங்களோட முதல் கடமை, ஈடுபாடு எல்லாமே. அனிதா, இப்ப பாத்தீங்கன்னாக்கா இந்த திருவண்ணாமலை பகுதியில காலையில முதல் கொண்டே கிரிவலம் தொடர்ந்து லட்சக்கணக்கான மக்கள் கிரிவலம் பாதையில் ஈடுபட்டு இருக்காங்க. மேலும் அதாவது இந்த மாலை, அந்த மகாதீபம் நடைபெறும் அந்த மலை உச்சியை நோக்கி ஏராளமான பொதுமக்கள் மலையில தற்போது போகிற காட்சியை நான் பார்க்க முடியுது. கூட்டமா பொதுமக்கள் மலையில அதாவது இன்று மாலை 6 மணி நடக்கும் அந்த தீபம் பார்ப்பதற்காக மக்கள் ஆர்வமா சென்றுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற கடந்த ஆண்டு 20 லட்சம் மக்கள் இந்த விழாவில் கலந்துக்கிட்டாங்க. இதற்கு அதிகமான மக்களை இந்த விழா கலந்து வாங்குறதுக்காக போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பறக்கும் ஹெலிகாப்டர்களை கொண்டு போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. அனிதா, ரியாஸ், உங்கள் கூடுதல் தகவல்களுக்கு நன்றி.